கட்டி மண் தெரப்பி பண்ணி அதெல்லாம் செஞ்சு அக்குப்பஞ்சர் ஊசி போட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு நம்ம உடம்பு வந்து தயார்படுத்த பார்க்கணும் இல்லையா? அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இதயத்துக்கான தியானத்தையும் செய்யுங்க. அப்போது ஆணிவேர் எங்கே இருக்கும் அப்படின்னா, இருதயத்தில் சில பேருக்கு பிரச்சனை இருந்து இந்த நோய்கள்லாம் வரிசையாக வந்து வரும். அப்போது இருதயத்தில் பிரச்சனை இருக்கும்போது அங்கு ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டால் இங்கே எல்லாமே சரியாயிடும். இப்போ நுரையீரல் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய வேலையை செய்யுதுன்னு சொன்னாலுமே, அப்படி செய்யும்போது இங்கே இருதயம் என்ன பண்ணணும்னா, நுரையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனோடு சேர்ந்த ரத்தத்தை சரியான முறையில் நமக்கு திரும்ப வந்து அனுப்பும். அப்போ இங்கே ஒரு ஃபில்டர்ஸ் நடக்கும். நுரையீரலில் வந்து ஆக்சிஜனை கலந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பிச்சிடும் நுரையீரல். அதுக்கப்புறம் இருதயம் என்ன பண்ணும், மறுபடியும் அதை ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தமாக நம்ம உடம்புல வந்து எல்லா பக்கமும் அனுப்பிச்சி விட்டு அது அப்படியே கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்கு போய் சிறுநீரகத்துக்கு சுத்திகரிக்கப்பட்டு அதன் பிறகு அது உடம்பு ஃபுல்லாக ஆரோக்கியமாக வந்து மாறும். இப்படி வந்து நமக்குள்ள ரத்தம் வந்து சுற்றி போய் உடம்புக்கு இப்படி செய்ய தொடங்கும் போது இந்த இருதய சம்பந்தமான விஷயங்களை, இந்த இருதய ஓட்டத்தை நாம் வந்து சரி பண்ணுறதுக்கு தியானத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னுடைய புரிதலை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து இருதயத்துக்கிட்ட பேசணும். உங்கள் இதயத்துக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு முதல்ல வந்து அமைதியாக உட்காந்துக்குங்க. உங்களுடைய இரு கைகளையும் வானத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக வந்து மூச்சை வந்து விடுங்க. சரிங்களா? சில பேர்த்துக்கு உட்காரவே முடியாமல் இருப்பீங்க, ரொம்ப தவிப்பீங்க வழியால். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூச்சே விட முடியாமல் தனி சாஞ்சு உட்காந்துருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயிறில் அசிட்டிஸ் பெருசாக வீங்கிட்டு உட்கார முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. சில பேர் கால் வீக்கம் வந்து காலை மடக்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. அதனால் உங்களால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி உங்களால் உட்கார முடியுமோ, சாஞ்சு உட்கார முடியுமோ, படுத்த முடியுமோ அப்படி பண்ணிக்கங்க. உட்கார முடியாமல் உட்காந்து பண்ணுங்கள். உட்கார முடியாதவங்க சேர்லையோ சாஞ்சுக்கிட்டோ எப்படியாவது உங்கள் இதயத்தோட பேசுறது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நோயினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அதனால் என்னால் இது முடியலன்னு சோர்வுட்டு நெகட்டிவ் அதிகமாக உள்ள அனுப்புறதை விட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் கிடைச்சிருக்குன்னு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்ல என்ன நடக்கும்னா அது உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொண்டு போயிடும். அதை செய்யறதுக்கான முயற்சி நம்ம செய்யணும். ஒரு பேஷண்ட்டாக இருக்கும்போது, ஒரு நோயிட்டோடாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மன அழுத்தமும் வலியும் மிக பெருசாக இருக்கும். அந்த வலிகளை சொல்ல முடியாது. அதனால் அந்த வலிகள்லாம் நீங்கள் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு முடியாதுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாவது எந்த நிலைமை இருக்கணும் அந்த நிலைமையில் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க, கண்களை கூட திறக்க முடியல, ஆனால் காதுகள் மட்டும் கேட்குது. ஒரு வேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாமல் காதுகள் கேட்க முடியுது அப்படின்னா மனசுக்குள்ளே ஓட்டிட்டாவது கற்பனை பண்ணியாவது பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அளவுக்கு செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் நெகட்டிவாக உனக்கு நோய் இன்னும் சரியாக மாட்டேங்குது, இப்படியே இருக்கிற, இப்படியே அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு உங்களை வந்து சொல்லும் போது உங்கள் மனசு காயப்படுது, ரொம்ப வேதனைப்படுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க. ஏன்னா உங்கள் இறுதியும் நீங்கள் மட்டும்தான் நலமாக இருக்க போகிறீங்க இல்லையா, மற்றவங்களும் உங்களை நடத்த முடியாது. நீங்கள் நலமாக இருந்தால் அதே உலகம் உங்களை பாராட்டும். நீங்கள் சரியாக இல்லைன்னா அதே உலகம் உங்களுக்கு கேள்வி பண்ணும். அப்போ கேலி பண்ணுதுங்கிறதுக்காகவோ இல்லை கிண்டல் அடிக்கிறதுக்காகவோ இல்லை வேதனைப்படுத்துறதோ நீங்கள் மேலும் வேதனைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க வேதனை கொடுக்குறது நீங்கள் வேதனை கொடுக்குறது தான் பிரச்சனை ஜாஸ்தியாகும். எப்போது உங்களுக்கு வேதனை ஜாஸ்தியாக இருக்குதோ, எப்போது இடத்துல பிரச்சனை இருக்குதோ, எப்போது மூச்சு விட முடியும், அப்போ தொண்டை வறண்டு போயிடும். அப்போ குரல் வந்து நல்லா வராது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் போது கிட்னியில் வறட்சி தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும், அந்த சூடு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சூடு ஏற்படும் போது என்ன தொண்டை வறட்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போது இடத்துல பிரச்சனை இருக்கவங்களுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் தொண்டை கவர மாதிரி ஆகி துடிப்பு கண்டதுலாம் அதிகமாக துடிப்பு தெரிய ஆரம்பிச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும். அப்படியே ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த நேரத்தில் உறுதியாக மன வலிமையோடு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ஆழமாக நீங்கள் வந்து உங்களை நம்பிக்கையோடு நீங்கள் ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். அதை செய்கிறதுக்காக நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் சுகமாக இருப்பதாக அமைதியாக மூச்செடுத்து மூச்சை வந்து வெளியிடுங்க. சரிங்களா? அப்படியே கையில் வச்சு மூச்செடுத்து மூச்சை வெளியிடுங்க. குறைஞ்சது வந்து நான் இப்போ அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன். நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணிக்கணும், குறைஞ்சது ஒரு 11 மூச்சு அப்படிங்கிறத எடுத்து வெளியிடணும். மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடணும்.